வணக்கம். இது லதாவின் கதை நேரம். கதை நேரத்தில் இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்க போகிற கதை எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் வழி தெரியவில்லை அப்படிங்கிற கதை தான். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு சினிமா பார்ப்பதற்காக சபர்மதியின் ரயில் மார்க்கத்தில் பெயர் தெரிவிக்க முடியாத அந்த ஸ்டேஷனில் நான் இறங்கினேன். படம் நான் சென்னையில் தப்பவிட்ட படம். ஊரெல்லாம் சளைக்காமல் ஓடி ஓய்ந்து விட்டு முஃபஸலில் ஓடிக்கொண்டிருந்தது. நல்ல படம் என்று நண்பர்கள் வற்புறுத்தி பார்க்க சொன்னார்கள். அதை துரத்தி கொண்டு இந்த ரயில் நிலையத்தில் மாலை இறங்கினேன். பெயர் சொல்ல மாட்டேன். நண்பர்கள் வழி சொல்லி இருந்தார்கள். லைனோடு நடா, லெவல் கிராசிங்கில் சாக்கடையை தாண்டு, பஞ்சாயத்து அலுவலகத்தில் திரும்பி நேராக நட, கடை தெருவெல்லாம் தாண்டினால் ஒரு சென்ட் கம்பெனி வரும், வாசனை அடிக்கும். அங்கேயே இடது பக்கம் திரும்பி கல்லெறிகிற தூரம் நடந்தால் நெல்வயல் வரும். அதற்கு முன் கொட்டகை தென்பட்டு விடும் என்று. தென்பட்டது. தென்னங்கீற்று, சிங்கிள் ப்ரொஜெக்டர், சோடா கலர், கைமுறுக்கு கொட்டகை. டிக்கெட் வாங்கி உள்ளே போய் உட்கார்ந்தேன். ஒரு நாய் காலடியில் ஓடியது. கொசு காதடியில் பாடியது. காஞ்சனா ஈஸ்மன் கலரில் சிரித்தாள். ஆனால் அந்த கதை அந்த சினிமாவை பற்றியதல்லவே. சினிமா பார்த்துவிட்டு நான் ஸ்டேஷனுக்கு திரும்பிய பொழுது எனக்கு ஏற்பட்ட வினோத அனுபவத்தை பற்றியது. படம் சற்று நீளமான படம். முடிந்து திரும்பும் பொழுது எனக்கு நல்ல பசி. கடைசி ரயிலை தவறவிடப் போகிறேனே என்ற கவலை. மாம்பழத்திற்கு போய் சப்பாத்தி சாப்பிட்டு கொள்ளலாம் என்று வேகமாக நடந்தேன். வந்த வழி ஞாபகம் இருந்தது. அப்படிதான் நினைத்து கொண்டு இருந்தேன். இரவின் இருள் காரணமோ அந்த தெருக்களின் பின்னல் காரணமோ வழி தவறிவிட்டேன். போகிறேன் ஸ்டேஷனையே காணும். நான் கவலைப்பட ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு கடைத்தெருவுக்கு வந்துவிட்டேன். அது நான் மாலையில் நடந்த கடைத்தெரு போல இல்லை. அப்பொழுதுதான் நான் தனியாக இலக்கில்லாமல் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். கடைகள் மூடியிருந்தன. ஓட்டல்களில் நாற்காலிகள் மேஜை மேல் கவிழ்ந்திருந்தன. வெளியே பலர் தூங்கிக் கொண்டிருந்தனர். வழி கேட்பதற்கும் எங்கும் தென்படவில்லை. தனியாக வந்தது தப்பு. என் நடை தயங்கியது, சற்று வியர்த்தது. நல்ல வேளை, எதிரில் ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் தென்பட்டான். அவன் தூரத்திலிருந்து சாலையின் சரிவில் இயல்பாக பெடல் செய்யாமல் ஒரு சினிமா பாட்டு பாடிக்கொண்டு வருவது தெரிந்தது. அவனை நிறுத்தி ஸ்டேஷனுக்கு வழிகேட்டேன். ரிக்ஷாவையும் பாட்டையும் நிறுத்தினான். ஸ்டேஷனுக்கா என்றான் ஆச்சரியத்துடன். தெருவிளக்கின் மெல்லிய வெளிச்சத்தில் என்னை பூராவும் பார்த்தான். அவன் பார்த்த பார்வையை என்னால் இனம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு இங்கே வந்தியா என்றான். ஏன்? வழி தப்பு. வழி எது என்றேன். நேராக போ, லெஃப்டில் ஓடி. ஆனால் உனக்கு ஜாஸ்தி டைம் இல்லையே, மணி இப்போ என்ன சொன்னேன். கடைசி வண்டி போயிருமே, உன்னால் நடந்து போக முடியாது. வா, நான் குறுக்கு வழியில் போகிறேன். ஏறு. 12 அணா கொடு, ஒரே மிதியாக மிதிக்கிறேன். 12 அணா என்ன? 12 ரூபாய் கொடுக்க தயாராக ஏறிக்கொண்டேன். அவன் மிதித்தான். சைக்கிள் ரிக்ஷாவை ஒடித்து திருப்பி நான் எந்த வழியாக வந்தேனோ அந்த வழியாக செலுத்தினான். எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இப்படியா போகணும் என்றேன். என்றான். அவன் செய்த சப்தத்தை அப்படித்தான் எழுத முடியும். கடைத்தெருவிலிருந்து விலகி நேராக ஒரு சந்தில் சரிந்தான். சந்தில் இருட்டாக இருந்தது. தன் சினிமா பாட்டை தொடர்ந்தான். மெட்டு மட்டும்தான். வார்த்தைகளுக்கு பதில் தந்தானே தானே பாடி நிறுத்தி விட்டான். கேட்டான், அவசரமாக போகணுமா? ஆமாம் என்றேன். இல்லை, சும்மா கேட்டேன். மறுபடியும் தந்தானே தானே. என் பயம் சற்று அதிகமாகியது. ரிக்ஷா சென்று கொண்டிருந்தது. மறுபடியும் ஒரு சந்தில் ஒடித்தது. ஏன் பயப்படுகிறேன் என்று யோசித்து பார்த்தேன். அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது தெரியாததால், இருட்டால், அந்த பாழாய் போகிற பாட்டால். என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று யோசித்தேன். ரூபாய் 30 என்னவோ. ஆனால் ரிஸ்ட் வாட்ச், மோதிரம். அவன் என்னை எங்கு அழைத்து செல்கிறான்? சற்று நேரத்தில் எனக்கு தெரிய வந்தது. ஒரு வீட்டின் எதிரே ரிக்ஷாவை நிறுத்தினான். இறங்கிவிட்டான். ரிக்ஷாவின் முன்பக்க விளக்கை ஊதி அணைத்தான். இரு வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டின் கதவை மெதுவாக தட்டினான். தட்டின தினசில் ஒரு சந்தேகம் இருப்பதாக எனக்கு பட்டது. அவன் மெதுவாக சொர்ணம் என்று கூப்பிட்டது கேட்டது. உள்ளே இருந்து யாரு என்று கேட்டது. பெண் குரல். நான் தான் கோபாலு. சலங்கை சத்தம் கேட்டது. இல்லை, அது வளையல் சத்தம். கண்ணாடி வளையல்கள். கதவு திறந்தது. எண்ணெய் போடாத கதவு. கையில் அரிக்கேன் விளக்குடன் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். சுமார் 20 வயது இருக்கும். பெரிய வட்டமாக கருப்பில் பொட்டு, தூக்கத்தில் கலைந்த உடை. வந்துட்டியா? நான் ரொம்ப... என்னை பார்த்து விட்டாள். அவள் குரலை உடன் தாழ்த்தி கொண்டாள். என்னவோ அவனை கேட்டாள்.
கதவு பாதி திறந்திருந்தது. அவள் என்னிடம் வாங்க என்றாள். என்னப்பா என்றேன். சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார்ந்திருந்த நான். எனக்கு வேறு வார்த்தை கிடைக்கவில்லை. தொண்டை அடைத்திருந்தது. சும்மா போ அட என்றான். அந்த ரிக்ஷாவில் நான் ஏறிக்கொண்டதிலிருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றிலும், ஏன் அதற்கு முன்பு நான் சினிமா பார்க்க தனியாக வந்ததில் கூட ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத தன்மை இருந்ததாக எனக்கு பட்டது. என்னதான் நடக்கப் போகிறது, பார்த்து விடலாமே என்று நான் துணிந்திருக்கலாம். நான் அவன் பின் அந்த வீட்டுக்கு சென்றேன். அந்த பாதி திறந்த கதவை கடந்ததும் உள்ளே நீண்ட வழிநடை தென்பட்டது. அதன் இறுதியில் இருந்த கதவை நோக்கி அவள் சென்றாள். கதவை அடைந்து அதை திறக்காமல் எனக்காக காத்திருந்தாள். நான் சற்று தூரத்தில் தயங்கினேன். வாங்க என்றால் பொறுமை இல்லாமல். சென்றேன். நான் வரும் வரை காத்திருந்து வந்ததும் சரையல் என்று அந்த கதவை திறந்தாள். என் மேல் குளிர்ந்த காற்று வீசியது. அதோ பாரு, அதுதான் ஸ்டேஷன், போ என்றாள். இப்படி சொல்லி இந்த கதையை முடிச்சுட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா கதையும் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இது லதாவின் கதை நேரம். மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.